தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நாம் செய்த பாவங்களுக்காகவும் குற்றம் குறைகளுக்காகவும் நம்முடைய பலவீனத்திற்காகவும் இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். ஏலாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உமது ஒளியின் வருகையால் உலகின் இருளை அகற்றினீர். அமைதி தவழ முகத்துடன் எம்மை கண்ணோக்க வேண்டுகின்றோம். அதனால் ஒரே திருமகனுடைய பிறப்பின் மாட்சியை தகுந்த முறையில் முழக்கமிட்டு புகழ்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பல் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 2, இறைவார்த்தைகள் 3 முதல் 11 முடிய. என் பிள்ளைகளே, இயேசுவின் கட்டளைகளை நாம் கடைபிடித்தால் நாம் அவரை அறிந்து கொண்டோம் என்பது உறுதியாக தெரியும். அவர் எனக்கு தெரியும் என சொல்லிக்கொண்டு அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்காதோர் பொய்யர். உண்மை அவர்களிடம் இராது. ஆனால் அவரது வார்த்தையை கடைபிடிப்போர் கடவுளின் அன்பு உண்மையாகவே நிறைவடைகிறது. நாம் அவரோடு இணைந்து இருக்கிறோம் என அதனால் அறிந்து கொள்ளலாம். அவரோடு இணைந்திருப்பதாக கூறுவோர் அவர் வாழ்ந்தவாறே வாழ்க கடமைப்பட்டவர்கள். அன்புக்குரியவர்களே,
நான் உங்களுக்கு எழுதுவது புதியதொரு கட்டளை அல்ல, நீங்கள் தொடக்கத்திலிருந்து பெற்றிருந்த பழைய கட்டளைதான் அது. நீங்கள் கேட்டறிந்த வார்த்தையே அப்பழைய கட்டளை. இருப்பினும் நான் உங்களுக்கு எழுதுவது ஒரு புதிய கட்டளையே. அது புதியது என்பது கிறிஸ்துவின் வாழ்விலும் உங்கள் வாழ்விலும் விளங்குகிறது. ஏனெனில் இருள் அகன்று போகிறது, உண்மை ஒளி ஏற்கனவே ஒளிர்கிறது. ஒளியில் இருப்பதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் இருளில்தான் இருக்கின்றனர். தம் சகோதர சகோதரிகளிடம் அன்பு கொள்வோர் ஒளியில் நிலைத்திருக்கின்றனர். இடறி விழ வைக்கும் எதுவும் அவர்களிடம் இல்லை. தம் சகோதரர் சகோதரிகளை வெறுப்போர் இருளில் இருக்கின்றனர், இருளில் நடக்கின்றனர். அவர்கள் எங்கு செல்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. ஏனெனில் இருள் அவர்களுடைய கண்களை குருடாக்கிவிட்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூறுவதாக. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூறுவதாக. ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை போற்றி பாடுங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள். அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். பிற இனத்தாருக்கு அவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். அனைத்து மக்களினங்களுக்கும் அவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். பல்லவி. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூறுவதாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரவேலுக்கு பெருமை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 2, இறை திருவசனங்கள் 22 முதல் 35 வரை. மோசேயின் சட்டப்படி தூய்மைச் சடங்கை நிறைவேற்றி வேண்டிய நாள் வந்தபோது இயேசுவின் பெற்றோர் குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு இரு மாடு புறாக்கள் அல்லது புறா குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது. அப்போது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறைப்பற்று கொண்டவர், இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர். தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன் அவர் சாகப் போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை என்றார். குழந்தையை குறித்து கூறியவற்றை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய
மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். முது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பு கொள்வோர் ஒளியில் நிலைத்திருப்பார்கள். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மனிதர்களாகிய நாம் அன்பு செய்வதற்காகவே படைக்கப்பட்டிருக்கின்றோம். எனவேதான் இன்றைய முதல் வாசகத்திலே அன்பை பற்றி மேன்மையாக பேசுவதை பார்க்கப்படுகின்றோம். அவருடைய கட்டளையை கடைபிடித்து நாம் வாழ்கின்ற பொழுது நாம் இறைவனை, கடவுளை அன்பு செய்வர்களாக மாறுவதை இன்றைய முதல் வாசகம் வழியாக நமக்கு வலியுறுத்துவதை பார்க்கப்படுகின்றோம். ஒரு சிறந்த பேச்சாளர் ஒரு கல்லூரிக்கு செல்லுகிறார், பேசுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றார். அப்படி அவருடைய பேச்சை தொடங்குவதற்கு முன்பாக அவர் கையிலே ஒரு ஆரஞ்சு பழத்தை எடுத்துக்கொண்டு மாணவரிடம் இது என்ன என்று கேட்ட பொழுது அனைவரும் ஒரே குரலில் இது ஆரஞ்சு என்று சொன்னார்கள். முன்னாடி இருந்த ஒரு மாணவனை பார்த்து இந்த ஆரஞ்சு பழத்தை பிழிந்தால் என்ன வரும் என்று கேட்ட பொழுது ஆரஞ்சு ஜூஸ் தான் வரும் என்று சொன்னான். அப்படி ஆரஞ்சு பழத்திலிருந்து ஆரஞ்சு ஜூஸ் மட்டும்தான் வரும், அங்கே மாதுளை ஜூஸோ அல்லது ஆப்பிள் ஜூஸோ வருவது கிடையாது. ஆனால் இங்கே மனிதர்களாகிய நாம் அன்பு செய்ய அழைக்கப்படுகிறோம், அன்பாக இருக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். மற்ற நாம் ஏன் அன்பு செய்ய மறந்துவிட்டு நாம் நம்முடைய கோபத்தை, நம்முடைய வெறுப்பை நாம் காட்டுகின்றோம் என்பதை இந்த சிறந்த பேச்சாளர் அந்த மாணவர்களுக்கு அவர் வெளிப்படுத்துவதை பார்க்கப்படுகின்றோம். அதை தான் இந்த இறை வார்த்தை நாம் ஒருவர் மற்றவரை அன்பு செய்து வாழ்கின்ற போது என்னென்ன ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை இன்ற இறை வார்த்தை நமக்கு தெளிவுபடுத்துவதை பார்க்கப்படுகின்றோம். யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 15 பார்க்கின்றோம். கடவுள் அன்பு செய்வதற்கு பல வழிகள் இருந்தாலும் மிக சிறந்த வழி அவருடைய கட்டளைகளை கடைபிடித்து நாம் வாழ்கின்ற பொழுது கடவுளுக்கு நாம் கொடுக்கும் செயலாக இருக்கின்றது. நாம் ஒரு முன் உதாரணமாக இருக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். எனவே கடவுளின் கட்டளையை கடைபிடிக்கிறோம் என்றால் நாம் கடவுளை அன்பு செய்கின்றோம். கடவுள் அன்பாக இருக்கின்றார். கடவுள் நாம் ஒவ்வொருவரையும் அன்பு செய்கின்றார். எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் அனைவரையும் சரிசமமாக அன்பு செய்யக்கூடியவராக நம் கடவுள் இருப்பதை பார்க்கப்படுகின்றோம். கடவுளுடைய கட்டளை கடைபிடிக்காமல் அவரை அன்பு செய்வதற்கு சொன்னோம் என்றால் அது நம்முடைய போலித்தனத்தை சுட்டி காட்டுகின்றது. இதை குறித்து தான் யோவான் தன்னுடைய அந்த முதல் வாசகத்தின் வழியாக கடவுளின் கட்டளை கடைபிடித்தால் அவரை நாம் நிச்சயமாக அறிந்து கொள்ள முடியும் என்பதை நமக்கு வலியுறுத்துவதை பார்க்கப்படுகின்றோம். ஆக உறுதியாக தெரியும் என்று அவர்கள் நிறைவடையும் என்றும் அவர்கள் ஒளியில் நிலைத்திருப்பார்கள் என்பதை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. ஆக நாம் அன்பு செய்ய அழைக்கப்படுகின்றோம். அவருடைய கட்டளையை கடைபிடிப்பதன் வழியாக நாம் ஒவ்வொருவரும் அன்பு செய்ய அழைக்கப்படுகின்றோம். அன்பு கட்டளையை கடைபிடித்து வாழ நம்மை நடக்க இன்றைய வாசகங்கள் நம்மை அழைப்பிடுகின்றது. இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம், குழந்தை இயேசுவையும் அதனுடைய பெற்றோர் கோவில் காணிக்கையாக அர்ப்பணிக்க வருகின்ற பொழுது சிமியோன் குழந்தை இயேசுவை கையில் ஏந்தி அங்கே அந்த பேச்சினை பெறுவதை பார்க்கப்படுகிறோம். ஏனென்றால் சிமியோன் தான் கடவுளின் கட்டளையை கடைபிடித்தவராக இயேசுவை கையில் ஏந்தும் அந்த பேச்சினை பெறுகின்றார். ஏனென்றால் அவர் அந்த கடவுளுடைய கட்டளையை கடைபிடித்தவராக அன்பு செய்தவராக இருந்ததனால் அவருக்கு அந்த பேச்சினையானது கொடுக்கப்படுகின்றது. இயேசுவை கையில் ஏந்தி காட்டும் அளவுக்கு அந்த பேச்சினை சிமியோன் பெற்றுக்கொள்வதை பார்க்கப்படுகின்றோம். பலரின் எழுச்சி, இந்த குழந்தையானது பலரின் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும் என்று சிமியோனால் அங்கே போற்றப்படுவதை பார்க்கப்படுகின்றோம். பலரின் எழுச்சி என்றால் அவருடைய நம்பிக்கை, கடவுள் மீது நாம் நம்பிக்கை கொண்டு அவரை அன்பு செய்வோருடைய எழுச்சிக்கு அவர் காரணமாக இருப்பார் என்பதை சிமியோன் வழியாக நமக்கு கற்றுக் கொடுப்பதை பார்க்கப்படுகின்றோம். அதனால்தான் இயேசுவின் அன்பு கட்டளைகளை கடைபிடித்து அவரை அன்பு செய்து அவரை ஆசிரை நாம் பெற்றுக்கொள்ள இந்த இயேசுவின் பிறப்பு விழாக்களிலே நாம்
அவருடைய விழாவிலே நாம் சிறந்து கொண்டிருக்கின்றோம். ஆக இயேசுவை நாம் அன்பு செய்வதன் வழியாக, அவருடைய கட்டளை கடைபிடிப்பதன் வழியாக நாம் பிறரையும் அன்பு செய்ய அழைக்கப்படுகின்றோம். ஆக நம்முடைய வாழ்விலே வருகின்ற வெறுப்புகள், கோபங்கள்லாம் விட்டுவிட்டு நாம் எப்படி கடவுளை அன்பு செய்கின்றோமோ அதே போல நம்மோடு வாழ்கின்றவர்களையும் நாம் அன்பு செய்ய அழைக்கப்படுகின்றோம். அன்பு ஒன்றுதான் கடவுளை தம் ஒரே மகனை நமக்காக தரச் செய்தது. ஆக நாம் ஒவ்வொருவரும் கடவுளை அன்பு செய்கின்ற வழியாக நாம் பிறரையும் அன்பு செய்ய வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்துகின்றது. அன்பு ஒன்று மட்டும்தான் இந்த உலகத்தை தளிக்கச் செய்கிறது. ஆக நாம் அன்பை கொண்டவர்களாக, அன்பை பிறருக்கு கொடுக்கக்கூடியவர்களாக நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம். அன்பில்லாதவர்களுக்கு வாழ்வு அர்த்தமற்ற வாழ்வாக அமைகின்றது. அதைதான் யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 21 பார்க்கின்றோம். என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்போர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். ஆக நாம் கடவுளை கடைபிடிக்கிறோம் என்றால் நாம் அவருடைய கட்டளையை கடைபிடித்து அன்பு செய்ய அழைக்கப்படுகின்றோம். எனவே நாம் அன்பு பிள்ளைகளாக, கடவுளின் கட்டளைகளை கடைபிடிப்பவர்களாக வாழ வரவேண்டி இப்பலியிலே ஜெபிப்போம். ஆமீன். எல்லாம் தருகின்றே தந்தாய் என்னையும் தருகின்றே, எல்லாம் தருகின்றே தந்தாய் என்னையும் தருகின்றே. இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை, இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை என்னோடு இணைத்தே தருகின்றேன், என்னோடு இணைத்தே தருகின்றேன், எல்லாம் தருகின்றேன் தந்தாய் என்னையும் தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவி அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிமிகு பரிமாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீர் தந்தவற்றையே உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மையே நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரை, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தம் இறை இயல்பின் கண்ணுக்கு புலப்படாத கிறிஸ்து எங்கள் இயல்பில் காணத்தக்கவராக வணக்கத்துக்குரிய மறை நிகழ்வுகளை இப்பெருவிழாவில் தோன்றினார். காலங்களுக்கு முன்னரே உதித்தவராயினும் காலங்களுக்கு உட்பட்டு வாழத் தொடங்கினார். இவ்வாறு அவர் வீழ்ச்சியுற்று எல்லாவற்றையும் தம்மில் எழுச்சி பெறச் செய்யவும், படைப்புகள் அனைத்தையும் புதுப்பிக்கவும், அழிவுற்ற மனிதரை விண்ணரசுக்கு மீண்டும் அழைத்துச் செல்லவும் திருவுளமானார். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரிப்பதாக. தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசை பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று.
ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்களை எல்லாம் பாராமல்
முது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுளத்தில் நம்மை காப்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரியும்மை வேண்டுகின்றோம். புனிதமான இம்மறை நிகழ்வுகளின் ஆற்றலால் எங்கள் வாழ்வு என்றும் உறுதி பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.